ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரியாலி சிக்கன் இல்லைனா க்ரீன் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளியை அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி, ஹாஃப் லெமன், அப்புறம் இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 பிரியாணி இலை, அப்புறம் ஒரு ஸ்டார் பூ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இதெல்லாம் நல்லா கொதி வர வரைக்கும் வணக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு சுண்டிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த புதினா, கொத்தமல்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹைலி ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சிக்கனை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கனும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும்.